தினமொரு வசனம். ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு செல்லும் பேருந்து மிகவும் கால தாமதமாகி வந்தது. பேருந்து வந்து நின்றதும் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் அவசரமாக முண்டியடித்து கொண்டு பேருந்துக்குள் செல்ல முற்பட்டனர். அவ்விதம் முண்டியடித்து கொண்டு ஏறின 2 ஆட்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. 2 பேரும் விட்டு கொடுக்கவும் இல்லை, தாழ்ந்து போகவும் இல்லை. வாக்குவாதம் தொடர்ந்து கைகலப்பாக மாறியது. அதற்குள் அவர்கள் இருவரையும் கைவிட்டு பேருந்து போய்விட்டது. விட்டு கொடுக்காத மனநிலையின் விளைவாக அவ்வளவு நேரம் காத்திருந்த அவர்கள் போக வேண்டிய ஊருக்கு போக முடியாமல் போய்விட்டது. அவரவர் தங்கள் பக்கத்தில்தான் நியாயம் உள்ளது என்று சாதித்து காட்ட முற்படுவதன் விளைவாகத்தான் பல குடும்பங்கள் சீரழிகின்றன, பல நல்ல உறவுகள் உடைகின்றன, பல ஐக்கியங்கள் நோக்கங்களில் தோல்வி அடைகின்றன. சில நேரங்களில் நம்முடைய பக்கத்தில்தான் நியாயம் இருக்கும். ஆயினும் அந்த நியாயங்களுக்காகவே நாம் போராடி கொண்டிருந்தால் நோக்கங்களை ஒருபோதும் எட்ட முடியாது. பல குடும்ப உறவுகள் கலகலத்து போவதன் காரணம் தங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கின்றது என்ற எண்ணத்தை அளவுக்கு அதிகமாக சார்ந்து கொள்வதுதான். சில நேரங்களில் நல்ல நியாயங்களை விட நல்ல நோக்கங்கள் மிக முக்கியமானவை. கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் நியாயங்களை விட்டு கொடுத்திருந்தால் எத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்துக்களை தவிர்த்திருக்க முடியும். கொஞ்சம் தாழ்ந்து போயிருந்தால் எத்தனையோ நல்ல அமைப்புகள் வீணாக உடைந்து பயனற்று போவதை தவிர்த்திருக்க முடியும். லோத்துவிடத்திலும் சாராளிடத்திலும் ஆபிரகாம் தன்னுடைய நியாயத்திற்காக போராடாமல் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தான். எனவே தேவ நோக்கம் ஆபிரகாமின் இறை வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சற்றும் குறையாமல் நிறைவேறியது. தேவன் ஆபிரகாமின் வாழ்க்கையை எல்லா நிலையிலும் உயர்த்தினார். தாவீதின் தளபதியாயிருந்த யோவாப் தன்னுடைய சகோதரன் கொலையுண்ட விஷயத்தில் தன்னுடைய நியாயத்தையே சார்ந்து கொண்டிருந்தான். அந்த விட்டு கொடுக்காத மனநிலையின் விளைவாக மிகுதியாய் உயர்த்தப்பட்டிருந்தும் கனப்படும் வாய்ப்பை அவன் இழந்து போனான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.